ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாகங்களை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் சீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏப் இருக்கும். ஸோ அந்த சீசர் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிடும். ஸோ இறந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஏப் கூட்டங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த சீசரோட ஃபர்னலை வந்து செஞ்சு முடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 வருஷம் கடந்தது மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஏப் கூட்டங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்கிற மாதிரி காமிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காமிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஏப் கூட்டத்தோட ஒரு தலைவர் தான் கோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏப். ஸோ அந்த ஏப்போட பையன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏப். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்கள விட பவர்ஃபுல்லான ஒரு ஏப் கூட்டம் வரும். வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராமத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த மற்ற ஏப் கூட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படியே சிறப்பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அது பிடிச்சிட்டு மட்டும் போகிறது இல்லாமல் இந்த கோரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தலைவர் ஏப்பையும் பார்த்திங்க அப்படின்னா சாகடிச்சிட்டு போயிடும். ஸோ இதை பார்த்த அந்த நோவா அப்படிங்கிற அந்த ஏப் எப்படி மற்ற அவங்களுடைய சொந்த கூட்டத்தை எப்படி காப்பாற்றுச்சு, தன்னுடைய அப்பா சாவுக்கு எப்படி பழி வாங்குச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பல ஹாலிவுட் படங்களில் பார்த்திங்க அப்படின்னா கதை அப்படின்றது எதுவுமே இருக்காது. பட் ஆடியன்ஸை பார்க்க வச்சுருவாங்க. நம்ம விஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். எப்படி அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதாவது இந்த படத்தில் சிஜி அப்படிங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏப்ஸ் வரக்கூடிய எல்லா காட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது சிஜி இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.